நினைக்கிறேன். And now we'll get into one of the best chapters that I have in my book. ஸோ இந்த புக்கு எழுதும் போது, அதாவது தளபதி விஜய் அண்ணாஸ்பே எழுதும் போது என்னோட மேஜரான ஒரே ஒரு கன்சர்னிங் தான் இருந்தது. இதை நான் எல்லாத்துக்கும் சேர்க்கணும். ஏன்னா இது ரொம்ப 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 முக்கியமானது. எவ்வளோ சைக்கலாஜிக்கலாக நம்மளை இம்பேக்ட் பண்ணுது, எவ்வளோ சப்கான்ஷியஸாக நம்ம மைண்ட் இம்பேக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் ஹவு திஸ் மார்க்கெட்டிங் ஆர் ஹவு திஸ் சைக்கலாஜிக்கலாக நம்மளோட எப்படி இம்பேக்ட் பண்ணுறாங்கன்ட்டு ஐ வாண்ட் திஸ் டு பி நோன். அண்ட் அதுக்காக தான் இது எக்ஸ்க்ளூசிவாக சாப்டர் வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா. அண்ட் இது பார்க்கும் போதே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் நீங்கள் ஓட்டு போட போகும்போது இதெல்லாமே யோசிங்க. ஆமாம், இதெல்லாம் நடந்ததில்லை, ஆமாம் இதெல்லாம் பார்த்தோம் இல்லை, ஆமாம் இதுதான் பிரச்சனை அப்படின்ட்டு. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ நரேட்டிவ்ஸ், ஃபேக் நரேட்டிவ்ஸ் அண்ட் த நியூ ஏஜ் ஆஃப் பொலிட்டிக்கல் மேனிப்புலேஷன். நரேட்டிவ்ஸ் ஓகே, ஃபேக் நரேட்டிவ்ஸ் ஓகே, and the new age of political manipulation. Mind manipulate பண்ணுவாங்க. அது they call it as engineered narrative, manufactured narrative. எல்லாம் போய் அப்படியே சோஷியல் மீடியாவில் போட்டு விட்டோன்னா அது வைரல் ஆகும். அதுக்கும் வியூஸ் இருக்கும், அதுக்கும் லைக்ஸ் இருக்கும், அதுக்கும் காமெண்ட்ஸ் இருக்கும், நிறைய பேர் பார்ப்பாங்க, நம்ம சம்பாதிக்க முடியும். இப்படி தான் நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இது ரொம்ப 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 கிரிட்டிக்கலான இஷ்யூ. அண்ட் இதில் பாயிண்ட்ஸாக போட்டிருக்கேன் ஸோ தட் யூல் அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ட்ரூத். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. எல்லாம் பொய்யா சொல்லிட்டு இருக்கானுங்க. பொய் சொல்கிறத எப்படி சொல்லிட்டு இருக்கானுங்க, அது எப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் இதை நான் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சொல்லலை, ஒரு ஃபேன் பேஸுக்கு சொல்லலை, நான் ஆஸ் அ ஜென்ரலாக நீங்கள் பார்க்கும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் தெரியும். ஏன்னா இப்படி தான் நம்மளை 20 வருஷமாக இன்டர்நெட் ஏராலேருந்து எப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கோம். 2000 மேபி ஒரு 2010லேருந்தே ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். 2008-10லேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 20 இயர்ஸாகவே இந்த ஒரு நரேட்டிவ் செட் ஆகிட்டு இருக்கு. விஜயகாந்த் சார் ஆரம்பிக்கும் போது, ரஜினிகாந்த் சார் ஆரம்பிக்கும் போது, இப்போ விஜய் சார் ஆரம்பிக்கும் போது இதை டூல்ஸாக யூஸ் பண்ணி செட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இதில் ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இவங்க எல்லாமே க்ளோஸ். அதாவது விஜய் சாராக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், அஜித் சாராக இருக்கட்டும், சூர்யா சாராக இருக்கட்டும், விக்ரம் சாராக இருக்கட்டும், எனிபடி யூ டேக் ரைட், எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஃபேமிலியில் போய் அவங்களே மீட் பண்ணுவாங்க, அவங்க க்ளோஸாக இருப்பாங்க, அவங்களோட குழந்தைங்கள ஒன்றா இருப்பாங்க. இப்போ ஷாலினி மேம் ரீசெண்டாக சொன்னாங்கல்ல, எங்கள் ஃபேமிலியும் விஜய் சார் ஃபேமிலியும் வடிகால் ரொம்ப க்ளோஸு, ஃபேமிலியோடு வளர்ந்துருக்கோம், அவங்க ஃபேமிலி அவங்க சில்ட்ரனை நாங்கள் பார்த்துருக்கோம், எங்கள் சில்ட்ரன் அவங்க பார்த்துருக்காங்க, வளர்க்குறதுலேருந்து எல்லாமே பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு. அவங்க ஒன்று டின்னர் சாப்பிடுவாங்க, பார்ட்டிஸ் அட்டன் பண்ணுவாங்க, எல்லாமே ஒன்றா இருப்பாங்க. ஆனால் ஃபேன் வார்ஸ்ன்னு ஒன்று க்ரியேட் ஆகுதில்ல, அது எல்லாமே பொய். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, 5 பேர் இருக்கிறவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. 99.99% எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே. இப்போ அஜித் சார் சொன்னார் பார்த்தீங்கன்னா, நான் விஜய் சாருக்கு எப்பயுமே நல்லது தான் நினைப்பேன். யாருன்னா எங்களுக்குள்ள பிரச்சனை எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா அவங்கள பேசாமல் ஒதுங்கிருங்க, எங்களுக்குள்ளார வந்துடாதீங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த மாதிரி நரேட்டிவ் செட் பண்ண பார்ப்பாங்க, இந்த மாதிரி பொய் சொல்ல பார்ப்பாங்க அப்படின்ட்டு. எப்படியெல்லாம் செட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன். இது ரொம்ப முக்கியமான ஸ்லைடு இருக்கிறதுலையே. ஹவு ஃபேக் நரேட்டிவ் இன்ஜினியரிங் ஆக்சுவலி ஒர்க்ஸ். எப்படி செட் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். ஒரு கயாஸை க்ரியேட் பண்ணணும், ஒரு ஃபேன் ஹேட்ரடை க்ரியேட் பண்ணணும், ஒரு இமோஷனல் டிஸ்ட்ராக்ஷன் க்ரியேட் பண்ணணும். ஸோ ரியல் பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் ஆர் இக்னோர்ட். ஸோ என்ன நடக்கும்னா, இப்போ நீங்கள் ஃபேன்ஸுக்குள்ளே நீங்கள் ஒரு ஃபேனாக இருப்பீங்க, உங்களோட ஃப்ரெண்டு ஒரு ஃபேனாக இருப்பாங்க. அப்போ என்ன பேச ஆரம்பிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே நீங்கள் பேச ஆரம்பிக்கிறதே, நான் அஜித் சார் ஃபேனு, நான் விஜய் சார் ஃபேனு, நான் ரஜினி சார் ஃபேனு, நான் சூர்யா சார் ஃபேனு, நான் கமல் சார் ஃபேனு அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும்னா, முக்கியமான பிரச்சனை எல்லாத்தையும் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா என்ன நடக்கும்னா, முக்கியமான விஷயம் எல்லாமே போக ஆரம்பிச்சிடும். நம்ம ஃபோக்கஸ்டாகவே இருக்க மாட்டோம். இங்கே சைடில் பாருங்களேன், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா, அதாவது பேர்லாம் பாருங்களேன். அஜித்தே எக்ஸு, சூர்யா ஏகே, சுரேஷ் ஏகே, அஜித் சேனா, அதுக்கப்புறம் தண்டர் போல்ஸ், அப்புறம் கெட்டவன் விஷ்ணு, பாபு ரஜினி, ஃப்ராங்கி பாய், பிருந்தா ஆர்டி. இதில் ஒரே ஒரு நியூஸ் போட்டிருக்கு, அதை மட்டும் பாருங்களேன். என்ன போட்டிருக்குன்னா, காப்பி பேஸ்ட்,
அதாவது ஒரு எப்படி நடக்கும்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருப்பாங்க இந்த ஃபேக் ஐடிஸ்குள்ள. அந்த ஃபேக் ஐடிஸ்குள்ளேயே என்ன நடத்துவாங்கன்னா, இதை நீ நரேட்டிவா செட் பண்ணு அப்படின்ட்டு காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணுவாங்க. நீ ரஜினி சார், அதாவது விஜய் சார் அண்ட் அஜித் சார்லாம் ரஜினி சாருக்கு ஓட்டு போடக்கூடாது, அண்ட் ரஜினி சார் கமல் சார் ஃபேன்ஸ்லாம் விஜயகாந்த் சாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்ட்டு ஃபேக்காக கிரியேட் பண்ணிட்டு, அதாவது ரஜினி சார் மூஞ்ச வச்சுக்கிட்டு, அதாவது டிபியை வச்சுக்கிட்டு, கமல் சார் மூஞ்ச வச்சுக்கிட்டு டிபியை வச்சுக்கிட்டு அவங்க இதெல்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க. விஜயகாந்த் சாருக்கு ஓட்டு போடக்கூடாது, ஓட் ஃபார் இந்த பார்ட்டி, ஓட் ஃபார் இந்த பார்ட்டி. அப்பனா அவங்க எல்லாமே ஒரு ஃபேக் ஐடியா கிரியேட் பண்ணிட்டீங்க பாருங்களேன். கிரியேட் ஃபேக் அனானமஸ் சோஷியல் மீடியா ஐடிஸ். அஜித் சாரை டிபி வச்சுக்கிட்டு விஜய் சார் அட்டாக் பண்ணுவாங்க, விஜய் சார் டிபியை வச்சுக்கிட்டு ரஜினி சார் அட்டாக் பண்ணுவாங்க, ரஜினி சார் டிபியை வச்சுக்கிட்டு விஜய் சார் அட்டாக் பண்ணுவாங்க, சூர்யா சார் டிபி வச்சுக்கிட்டு விஜய் சார் அட்டாக் பண்ணுவாங்க. ரொம்ப கேவலமா மட்டமா அசிங்கமா போடுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா. அப்புறம் என்ன அதோட ரிசல்ட் என்ன? ரியல் ஃபேன்ஸ், அதாவது ரியலா ஃபேன்ஸா இருப்பாங்கல்ல, விஜய் ஃபேன்ஸ் ஆர் டாக்ஸிக், அஜித் ஃபேன்ஸ் ஆர் அட்டாக்கிங், ரஜினி ஃபேன்ஸ் ஆர் ஸ்ப்ரெட்டிங் ஹேட்ரட். த போஸ்ட் ரியாலிட்டி என்னன்னா, இந்த போஸ்ட் வந்து ரியல் ஃபேன்ஸ் மூலமா வரல. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் யார் யாரெல்லாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஓட்டை திருப்பணும்னு நினைக்கிறாங்களோ, ரஜினி சார் வரும்போது மீதி ஃபேன்ஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு ஓட் போட வச்சுருவாங்க, விஜயகாந்த் சார் வரும்போது மீதி ஃபேன்ஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு ஓட் போட வச்சிருவாங்க, இவங்களுக்கு ஓட்டு வராமல் பண்ணிடுவாங்க. இப்படிதான் சில பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லைஃபே நடந்திருக்கு. அதை பற்றியும் எக்ஸாம்பிள் கடைசியில் வச்சிருக்கேன், உங்களுக்கு தெரிய வரும் என்னன்ட்டு. This is the most important manipulative engineering narrative that is being set by the political parties against the leader who is going to come. கேப்டன் வரும்போது அகேன்ஸ்டா பண்ணாங்க, தலைவர் வரும்போது அகேன்ஸ்டா பண்ணாங்க, இப்ப தளபதி வரும்போதும் அகேன்ஸ்டா பண்றாங்க. ஒரு நான் எதுக்காக அந்த வார்த்தையை யூஸ் பண்றேன்னா, ஐ நார்மலி கால் சார் தான். எதுக்கு அந்த வார்த்தையை யூஸ் பண்றேன்னா, they are like leaders among people. அவங்கள மட்டும் தட்டி இதை பண்ண வைக்கிறாங்க, இதை பண்ற மாதிரி கிரியேட் பண்றாங்க. ஒரு கேப்டனா இருந்தவரை குடிக்காரன்னு மாத்தினாங்க, ஒரு தலைவரா இருந்தவரை ஒரு வீக்கான ஆளா காமிச்சாங்க சொசைட்டில. விஜய் சாரை காமிக்க பாக்குறாங்க, ஆனா வர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஒன்று அவங்களா கிரியேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா பீப்புள் வந்துட்டு இப்ப நான் இருக்கேன்டா, நான் சண்டை போடுறேன்னா பீப்புள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் சாரை. That is how the narrative is being set, guys, actually. Next, அது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்ஸ் அந்த இமோஷனல் ரியாக்ஷனை பார்த்த பிறகு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுப்பாங்க. இங்கே பாரு, விஜய் சாரும் அஜித் சாரும் எல்லாமே அகேன்ஸ்ட் ரஜினி சாருக்கு, ரஜினி சார் வந்தாருன்னா ஓட்டு போடாதீங்க, அவங்க ஃபேன்ஸே சொல்லியிருக்காங்க பாருங்க, ரியல் ஃபேன்ஸ் கிட்ட அனுப்பிச்சு விடுவாங்க. அதெல்லாத்தையும் எடுத்து வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் ரியாக்ஷன் வீடியோஸ். எவ்வளோ பேர் வந்து விஜய் அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் வந்து கொஞ்சம் தள்ளாடுறாரு, ஏன்னா பேச முடியல அப்படின்ற மாதிரி, கொஞ்சம் தடுக்கி விழுவாங்க அப்படின்ற மாதிரி. அப்படி இருக்கும் போது என்ன நடந்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதை ரியாக்ஷன் வீடியோன்னு போட்டு இந்த வீடியோ பார்க்குற மாதிரி சிரிப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, கேவலப்படுத்துவாங்க. அதே மாதிரி தான் ரஜினி சார், யார் ரஜினி அப்படின்னு கேட்கும் போது அந்த ஸ்டெரிலைட் இஷ்யூவில் போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது அதை மீம் கிரியேட் பண்ணாங்க. அதே தான் இப்போ விஜய் சார் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பேட்டர்னா நீங்கள் பார்க்கல? திஸ் இஸ் ஹவ் பொலிட்டிக்கல் நரேட்டிவ்ஸ் ஆர் பீயிங் செட். ஃபேன் குரூப்ஸ்குள்ளே ஃபைட் கிரியேட் பண்ணி விடுவாங்க, அவனை நீ அடி, இவனை அடி. சி, அந்த ஃபேன்ஸ் கிரியேட் ஆகிறது, இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறதுலாம் தப்பே இல்லை கைஸ். ஆனால் உங்களோட லீடர்ஸ், உங்களோட பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்காக சப்போர்ட் பண்ணுங்க, அதெல்லாம் ஃபைன், பட் ஆனால் உங்கள் வேலையை பாருங்கள், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும்ல நைட்டில். நானே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஐ வாண்டட் டு கிரியேட் திஸ் அஸ் அன் அவேர்னஸ் வீடியோ அண்ட் ஷூட்டிங் திஸ் அட் நைட் 1 o'clock. நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கிறது நைட் 1 மணி. என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி இப்போ வர்ச்சுவல் வாய்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதை தான் உங்களோட லீடர்ஸ் லவ் பண்ணுவாங்க. உங்களோட வேலையை கெடுத்துக்கிட்டு பண்ணாதீங்க எதுவுமே, ஆனா பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, நல்லவங்களுக்கு கை கொடுங்க. இல்லைன்னா விஜயகாந்த் சார் மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு மிஸ் பண்ணிடுவோம் லீடர்ஸை. ரஜினி சார் மாதிரி ஒரு பிகர் பொலிட்டிக்கல் ஒரு பெரிய லீடரை வந்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்த மாட்டாங்க. விஜய் சார் இப்போ பண்ணும்போது we have to stand, you have to stand, people have to be with him.
யாருன்னா வந்து பேசும்போது விஜய் சார் அப்படி இல்லை, நீ பொய் சொல்ற, நீ ஏமாத்துற, எனக்கு தெரியும் விஜய் சாரை பத்தின்னு அடிங்க. வந்து பாத்தீங்கன்னா அடிங்கன்னா வாய்ஸ் இட் அவுட். யாரெல்லாம் மட்டமா பேசுறாங்களோ அவங்களோட வீடியோவை போய் பார்க்காதீங்க, லைக் போடாதீங்க, கமெண்ட் பண்ணாதீங்க. அவங்களுக்கு தான் ஏறுது, ரெவென்யூ ஏற ஏற பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. ஸோ இதனால் என்ன நடக்கும்னா, இந்த சண்டை ஃபேன் வார் வந்து இக்னேஷன் பண்ணதுனால என்ன நடக்கும்னா, ரியல் பொலிட்டிக்கல் பிரச்சனை, ரியல் கவர்னன்ஸ் பிரச்சனை, ரியல் அக்கௌண்டபிலிட்டி மிஸ் ஆகிட்டு நம்ம அதை பற்றியே பேச போகிறதில்ல, வேற இதை பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்க போகிறோம். அதுதான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் விரும்புது. நெக்ஸ்ட் ஸ்லைட்லேருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ் காமிக்க போனேன். நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ அப்புறம் யோசிக்க போறீங்க, ஐயோ நம்ம இதெல்லாம் பார்த்தோமே, இதெல்லாம் பொய்யா, இதெல்லாம் நரேட்டிவா செட் பண்ணாங்களா, இதெல்லாம் கிரியேட் பண்ணதா, ஐயோ நம்ம அதை பார்த்துட்டு நம்ம பொலிட்டிக்கல் லீடரை மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம நல்லவங்களை தப்பா நினைச்சிட்டோமே, நல்லவங்களை கேவலமா நினைச்சிட்டோமே, நல்லவங்களை அசிங்கமா நினைச்சிட்டோமே, நீங்க வருத்தப்படுவீங்க. ஆனா ஐ வாண்ட் யூ டு நோ திஸ். ஏன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுக்க போறீங்க 2026ல. எடுக்கும் போது இட் ஷுட் பி வித் த ரைட் பீப்புள். நல்லவங்களா பாருங்க, அவங்க நல்லது செய்வாங்களா, வரத்துக்கு முன்னாடி நல்லது செஞ்சிருக்காங்களா, நம்மளுக்கு வரத்துக்கு முன்னாடியே நல்லது செஞ்சாங்கன்னா வந்த பிறகு எவ்வளவு நல்லது செய்வாங்க உங்களுக்கு தெரிய வரும். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட். நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் ஸ்லைட்லேருந்து, இந்த ஸ்லைட்லேருந்து நீங்கள் பார்ப்பீங்க அவங்கள எவ்வளோ மட்டமாக பண்ணியிருக்கோம், எவ்வளோ கேவலமாக பண்ணியிருக்கோம், எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க, மீம் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அவர் உடம்பு எவ்வளோ நல்லவர், அவர் உடம்பு சரியான காலத்தில் அவரை போய் என்ன மீம் யூஸ் பண்ணி எவ்வளோ கேவலமாக பண்ணிட்டு இருக்கானுங்க பாருங்க. இப்போதான் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும்ல, ஒரு நல்லவரை என்னென்னலாம் பண்ணியிருக்கானுங்க, எவ்வளோ கேவலப்படுத்தியிருக்கானுங்க, எவ்வளோ மட்டமாக பண்ணியிருக்கானுங்க, எவ்வளோ அசிங்கமாக பண்ணியிருக்கானுங்க. அவரை போய் இப்போ மிஸ் பண்ணிட்டோமே, என்னென்னலாம் பண்ணி தொலைச்சிருக்கோம், அதையும் பார்த்து நம்ம லைக் பண்ணியிருக்கோம், அதையும் பார்த்து நம்ம கமெண்ட் பண்ணியிருக்கோம், அதையும் பார்த்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம், அதையும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுட்டு கிண்டல் பண்ணியிருக்கோமே, நல்லவரை மிஸ் பண்ணிட்டோமேன்னு யோசிங்க. வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் இனிமேல் மிஸ் பண்ண மாட்டோம். எல்லாம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிரியேட் பண்ணி விட்டது. எனக்கு நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அந்த வேலை செய்யறதுக்கு டைமை ஒதுக்கி நான் இதெல்லாம் பண்ணுவேனா, மீம் கிரியேட் பண்ணுவேனா? நீங்களே 15 வருஷம் முன்னாடி யோசிச்சு பாருங்க. நீங்க உங்களுக்கு ஒரு வேலை படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, இல்லைன்னா வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு டைம் இருந்ததா இந்த மாதிரி மீம் கிரியேட் பண்றது? உங்களுக்கு இப்பதான் ஏஐ வந்துருச்சு, அதெல்லாம் பண்ண முடியும். முன்னாடி இதுக்கெல்லாம் டைம் எடுத்து டிசைன் பண்றதுக்கு ஆள் இருந்ததா? அப்பனா இப்பயும் உங்களுக்கு தெரியல, சம்பளம் கொடுத்து ஒருத்தனை உட்கார வச்சு இதை பண்ணுடான்னு சொல்லி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அகேன்ஸ்டா பண்ணிருக்காங்கன்னு இப்ப தோணுது இல்லை உங்களுக்கு? அதை தான் அவங்க பண்ணியிருக்காங்க. சொன்னா இல்லையா, விஜயகாந்த் சார் வரும்போது வர்சஸ் எல்லாத்துக்கும் வர்சஸ், ஒவ்வொருத்தங்க எல்லாத்துக்கும் வர்சஸ் கிரியேட் பண்ணிட்டு விஜயகாந்த் சாருக்கு ஓட்டு வரக்கூடாது, அவரு எம்எல்ஏ ஆகக்கூடாது, அவரு சிஎம் ஆகக்கூடாது. பாக்குறீங்களா இல்லையா? தெரியுதா? இதை தான் நம்ம ஓப்பன் பண்ணி வீடியோவா பார்த்துட்டு இருக்கோம், இதை தான் நம்ம லைக் பண்ணிட்டு இருக்கோம், இதை தான் போய் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், இதை தான் நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்து எல்லாம் பொலிட்டிக்கலி நரேட்டிவ்லி செட். விஜயகாந்த் சாருக்கு ஓட்டு வரக்கூடாது, என்னென்னலாம் பண்ணுமோ பண்ணுங்கடான்னு சொல்லி ஃப்ரீடமா சம்பளம் கொடுத்து காசு கொடுத்து உட்கார வச்சு, லேப்டாப் கொடுத்து இன்டர்நெட் கொடுத்து ஏசியை போட்டு உட்கார வச்சு பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க இவ்வளோ வருஷமா. ஆனால் ரியாலிட்டி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நண்பர்கள். ஆக்சுவலி அதை நம்மளுக்கு தெரியாம இவங்க அவங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்கன்ட்டு விஜயகாந்த் சாரை எம்எல்ஏ ஆக்கல. 2016 14 எம்பி ஆக்கியிருந்தா, 2016 எம்எல்ஏ ஆக்கியிருந்தா அவர் உயிரோட இருந்திருப்பாரு. நம்மள பீப்புள் நம்புறாங்களே, நம்ம பீப்புளுக்காக சண்டை போடணும், அதுக்காக நான் ஹெல்த்தியா இருக்கணும், அதுக்காக நான் ஹெல்த் இஷ்யூஸ்னால நான் எதுவுமே இல்லாம நல்லா பாத்துக்கணும்னு இருந்திருப்பாரு. வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டோம் அவரை.
பொலிட்டிக்கலாக நரேட்டிவாக செட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, நம்மளை கேவலப்படுத்தியிருக்காங்க, நம்மளை வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜோக்கர்ஸ் தான், யங்ஸ்டர்ஸ் தான், என்னென்னலாம் பண்ணாங்க பாருங்க. அவருக்கு க்ளோஸா இருக்கிறவங்களையே அவரை வச்சு மட்டம் தட்டி கேவலமா பண்ணி குடிகாரன்னு சொல்லி ஃப்ரெண்டா இருந்தவர், நம்பிக்கையா இருந்தவர், சான்ஸ் கொடுத்தவர், ஃபர்ஸ்ட் படம் வாய்ப்புல காசு கொடுக்காம இருந்தவங்களை இந்தாடா வாடா நான் உனக்கு கொடுக்குறேன்டா காசு, நீ என் கூட நடி, ஏன் இவ்வளவுதான் சம்பளம் வாங்குற, என் படத்துல வா உனக்கு அதிகமா சம்பளம் வரும்னு சொல்லி சான்ஸ் கொடுத்தவரை அவரை காசு கொடுத்து வாங்கி மட்டம் தட்டி கேவலமா பேசி யூஸ் பண்ணாங்களா இல்லையா? நான் ஒருத்தரை மட்டும் சொல்லலை, இது இன்டர்நெட்ல இருக்கு. இப்போ இருக்கிறதுனால தான் அதை ஷேர் பண்ணி நான் காமிக்கிறேன் உங்ககிட்ட. இந்த மாதிரி நிறைய பேரை பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப சிரிச்சோம் நல்லா. உண்மையை தெரியாம ஒருத்தர் மென்டலி அஃபெக்ட் ஆகாதே, அவரை என்னென்ன ஆவாரு, அவர் என்ன வருத்தப்படுவாரு, அவ்வளோ நல்ல மனுஷன், அவ்வளோ உதவி இருக்காரு, அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, பீப்புளோட இருந்திருக்காரு, பெரிய லீடரா ஆக வேண்டியவர், அவரை பார்த்து சிரிச்சோம், அவரை பார்த்த மீமை பார்த்து சிரிச்சோம், கிண்டல் பண்ணோம், கமெண்ட் பண்ணோம், ஷேர் பண்ணோம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அதை தான் சொல்றேன், யாருன்னா கூட போய் உட்காந்து நீங்க நல்லவர், நீங்க உதவி இருக்கீங்க, இது எல்லாமே பொலிட்டிக்கலா காசு கொடுத்து பண்ணதுன்னு யாருன்னா உட்காந்து சொல்லியிருந்தாங்களா, இல்லைன்னா அப்போ வர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் இருந்திருந்தாங்கன்னா அவரை காப்பாத்திருக்க முடியும். நல்ல உடலோட இருந்திருப்பாங்க, நல்ல ஹெல்த்தியா இருந்திருப்பாங்க, மைண்டு நல்லா இருந்திருக்கும், நம்மளுக்கு பீப்புளுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்களுக்காக உழைக்கணும்னு இருந்திருப்பாரு. We have missed our people. என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் பாருங்களேன். இதை நம்ம பண்ணலை, இதெல்லாம் நம்ம பண்ணவே இல்லை, இதெல்லாமே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பண்ணியிருக்கு. காசு கொடுத்து ஒருத்தனுக்கு காசு கொடுத்து இதை பண்ணதை நம்ம லைக் பண்ணியிருக்கோம், ஷேர் பண்ணியிருக்கோம், கமெண்ட் பண்ணியிருக்கோம், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வச்சுட்டு இருந்திருக்கோம், கிண்டல் பண்ணியிருக்கோம், ஓட்டு போடாமல் போயிருக்கோம். அதனால பீப்புள் நம்மளோட இல்லை, நம்ம உதவின பீப்புள், நம்ம நம்பிக்கையா இருந்தவங்க, நம்ம சாப்பாடு போட்டவங்க நம்மளோட இல்லை. நம்ம என்ன பண்ணிட்டு இருந்திருக்கோம், ஒருவேளை நம்ம மேலதான் தப்பான்ட்டு ஹெல்த் டெட்டோரியேட் ஆச்சு, மைண்ட் டெட்டோரியேட் ஆன பிறகு ஹெல்த் டெட்டோரியேட் ஆச்சு, நம்ம அவரை விட்டுட்டோம். பத்து வருஷம் கழிச்சு என்ன பண்றோம்? ரிப் கேப்டன், ரெஸ்ட் இன் பீஸ் கேப்டன். இப்ப ட்ரெண்ட் பண்ணுங்க, என்னடா காசு காசு காசுன்ட்டு. கடைசியில சாவும் போது ஒரு அர்ணா கோடி கூட எடுத்துட்டு போறது இல்ல, சுடுகாட்டுல போகும்போதுன்னு இப்ப ட்ரெண்ட் பண்ணுங்க அவர் பேசின வீடியோஸ் எல்லாத்தையும். இப்ப ட்ரெண்ட் பண்ணுங்க, அவர் என்னென்ன நல்லது பண்ணியிருக்காரு, எவ்வளவு பேத்துக்கு சாப்பாடு போட்டிருக்காரு, என்னென்ன பண்ணியிருக்காருன்னு இப்ப ட்ரெண்ட் பண்ணுங்க எல்லாமே. என் கேப்டன் தங்கம்யா இப்போ பேசுங்க இது எல்லாத்தையும், போன பிறகு 15 வருஷம் கழிச்சு. இது எல்லாமே நீங்க பண்ணல கைஸ். பொலிட்டிக்கலா ஒருத்தன் காசு கொடுத்து உட்கார வச்சு மோசம் பண்ணி வீடியோஸ் கிரியேட் பண்ணி மீம் கிரியேட் பண்ணி எல்லாம் வரத்துக்கு முன்னாடியே பண்ணி தொலைச்சிருக்கானுங்க. அதுக்கு நம்ம ஏமாந்து தொலைச்சிருக்கோம். வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு எரா. We have missed people. இனிமேலாவது அதை பண்ணாமல் இருக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் we have to make sure that people இந்த வீடியோ டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்களோ அவங்களுக்கு தெரியட்டும், அவங்களுக்கு தெரியட்டும் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ன்ட்டு.
ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்த்தாவே ரொம்ப வெறுப்பா வருது. கேவலமா தோணுது வந்து பார்த்தீங்கன்னா. ஒருத்தர அழிக்கிறதுக்காக இன்னொருத்தர தப்பா பேசிட்டு, இன்னொருத்தர் வந்த பிறகு அவங்கள நம்ம வெப்பனா யூஸ் பண்ணி அவங்கள அடிக்கிறது. அந்த பொலிட்டிக்கல் லீடர் பத்தி சொன்னேன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அவரு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அஜித் சார வந்து மலையாளின்னு சொல்லியிருக்காரு. ஆக்டிங் பண்ண தெரியாது. போய் ஆக்டிங் கிளாஸ் எடுத்துட்டு வான்னு சொல்லியிருக்காரு. அவரே இப்போ வந்து விஜய் சாருக்கு அகேன்ஸ்டா பேச வைக்கிறாங்க. என்னய்யா இன்னும் கூட திருந்தல நீங்கெல்லாம். ஒருவேளை 2021ல எங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாரோ? பொலிட்டிக்கலா மேனுப்புலேட் பண்ணி, கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அவரு மலையாளி, அவர் எப்படி பாலிடிக்ஸ்ல வரலாம்? தமிழர் தான் ஆண்டணும். இங்க விஜய் வரப்போறாரு, என் தம்பி வரப்போறாரு அப்படின்ட்டு அஜித் சாரை மட்டம் தட்டினாங்க. விஜய் சார் வரும்போது அஜித் சார பேரை யூஸ் பண்ணி இவங்கள மட்டம் தட்டுறாங்க. இந்த மாதிரி தான் பொலிட்டிக்கலா ஒவ்வொருத்தன் 1%ன்றவன் 5% வாங்கினான், 5% இருக்கிறவன் 8% வாங்கினான், திருப்பி அதை 1% கீழே வர வைக்கணும். ஏன்னா அவனுங்கெல்லாம் பொலிட்டிக்கலா மேனுப்புலேட் பண்ணி ஏமாத்திக்கிட்டு திரியிறானுங்க. நம்ம கிட்டயே நம்ம ஏதோ ஃபூல்ஸ் நினைச்சிட்டு இருக்கானுங்க வந்து பாத்தீங்கன்னா, மூளை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. விஜயகாந்த் சாரை பார்த்தீங்க, இப்போ ரஜினி சாருக்கு என்னென்ன பண்ணாருன்னு நீங்க பார்க்கணும், உங்களுக்கு தெரியணும். ஏன்னா அதே பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கு. ராமாவரம் தோட்டத்தில் எம்ஜிஆர் சார் ரஜினி சாரை என்ன பண்ணாங்க? போட்டு அடிச்சாங்களா? ஒரு தலைவர்னு யோசிச்சு வச்சிருக்கிறவங்க அவங்கள ஒருத்தவங்க கூப்பிட்டு வச்சு அடிக்கிறாங்கன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்களா இல்லையா? கேவலமா சொல்றாங்களா இல்லையா? அவங்களோட வைஃப்ல இன்னொருத்தவங்க பேர் இருக்கு, அந்த வைஃபுக்காக இவர் லவ் பண்ணாராம், அதனால எம்ஜிஆர் கூப்பிட்டு வச்சு அவரை வந்து கண்டிச்சாராம். வந்து பாத்தீங்க என்னலாம் கதை விடுறீங்கடாடி. எனக்கு சாரி கைஸ், ஐ டோன்ட் ஸ்பீக் லைக் திஸ், பட் ஆனால் எனக்கு ரொம்ப மோசமா எனக்கு நல்ல பீப்புளை வந்து இப்படி மோசம் பண்ணி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்த மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்களேன்றதுக்காக தான் ஐ கெட் இமோஷனல். ஐ ஃபீல் தட் ஐ நீட் டு ஸ்பீக் திஸ் அவுட். இப்போ சொல்லணும்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. 15 வருஷம் கழிச்சு விஜய் சாரை விஷ் பண்ணிட்டுமே, அவர் இருந்திருக்கலாமே, அவர் வந்த போதே ஜெயிக்க வச்சிருக்கலாம்னு உங்களுக்கு தோணும் போது யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். நான் நெக்ஸ்ட் காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கானுங்கன்ட்டு. நரேட்டிவ் செட் எவ்வளோ அசிங்கப்படுத்திருக்காங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பீக்கில் இருக்கிற ஆள், ஒரு பீக்கில் மீம் கிரியேட்டர்ஸ், ஃபேக் வீடியோஸ், ஃபேக் நரேட்டிவ்ஸ், இவர் வர்சஸ் அவர், இவர் வர்சஸ் அவர், அவர் வர்சஸ் இவர், இவர் வர்சஸ் அவர். பூரா என்ன பண்ணிருக்கணும்? ரஜினி சார் வரும்போது எந்த ஃபேன்ஸும் ஓட் பண்ணிருக்க கூடாது, எல்லாம் எங்களுக்கு தான் ஓட்டு வந்திருக்கணும். சிரிச்சுக்கிட்டு இருந்தோம், திருப்பி ஃபார்வர்ட் பண்ணியிருந்தோம், ஷேர் பண்ணியிருந்தோம். நம்ம என்ன நினைச்சிட்டோம்? ஓ அவர் அப்படிதான் போல இருக்குன்னு நினைக்க வச்சாங்களா இல்லையா? மைண்டை மேனுப்புலேட் பண்ணாங்களா இல்லையா? சைக்கலாஜிக்கல் மைண்ட் செட்ல அடிச்சாங்களா இல்லையா? சப்கான்சியஸ் மைண்ட்ல உள்ளார இறங்கி அடிச்சாங்களா இல்லையா? சைட்ல ஒருத்தர் வந்து கேவலமா பேசியிருக்காரு. அவர் வந்து இப்ப என்ன பண்ணிருக்காரு? ரஜினி சாருக்கு சப்போர்ட்டிவா பேசினாராம். எப்படிதான்டா இப்படி எல்லாம் இருக்கீங்க? ஒரு நேர்மை பொய், எல்லாத்துலயும் பொய் பூரா இப்படியே ஒருத்தங்க வர்சஸ் அதர்ஸ்னு போட்டுட்டு அந்த ஓட்டு அடுத்த அதர்ஸ் எல்லாம் போட்டுட்டு 1% இருந்தவங்க திருப்பி 5% ஆகி இப்ப 8% வந்துட்டு என்ன தாண்டா இப்படி தாண்டா விளையாடி தெரிஞ்சிருக்காங்க. இப்படிதான் பொலிட்டிக்கலா நெரேட்டிவா தேவ் செட்டட் ஆன் கைஸ் ஆக்சுவலி ஆனஸ்ட். இதெல்லாம் அவங்க ஃபேமிலி பார்த்தாங்கன்னா எவ்வளவு வருத்தப்படுவாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, நிறைய பேர்
யார் யாரெல்லாம் பண்ணாங்கன்னு தெரியாம இப்ப அவங்களோடயே போய் சேர்ந்துட்டு இருந்திருக்காங்க சில பேர். இதுதான் அந்த கேரக்டர். ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, ரஜினி சாரோட ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படிச்சவரான், ஏதோ பார்க்ல உட்காந்துட்டு இருக்காராம். எவனோ ஒருத்தன் போய் இன்டர்வியூ எடுக்கிறானா, அவன் எவனோ ஒருத்தன் இன்டர்வியூ எடுக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றாரா, நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படிச்சவர், அவரை மாதிரி கேவலவரே இல்லை, அவர் யாருக்கும் உதவவே மாட்டாரு, பொலிட்டிக்கல்ல வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. ஃபேக்கா எவனோ ஒருத்தனை நடக்க வச்சு ரஜினி சார் கீழே விழுந்துட்டாருன்னு சொல்ற மாதிரி வீடியோ பார்த்துட்டு நம்மளுக்கே ஷாக் வந்துருச்சு, அது ரஜினி சார் தானா அப்படின்ட்டு. கேரக்டர் அசனசினேட் பண்றாங்களா இல்லையா, ஒரு டால் லீடரை அசிங்கப்படுத்துறாங்களா இல்லையா, இந்த இவர் ஒருத்தர், இது யாரும் தெரியல, ஒருத்தங்களை ஏத்தி இன்னொருத்தங்களை வந்து கீழே இறக்கி என்ன இவர் அசிங்கமா பேசினாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. ரஜினி சார் வந்து அவர்கிட்ட போய் பேசும்போது அவர் அசிங்கமா திட்டி அமிச்சிட்டாராம் வந்து பாத்தீங்கன்னா. பொலிட்டிக்கலி செட், பொலிட்டிக்கலி நரேட்டிவ். இப்போ அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க, விஜய் சாருக்கு இதே மாதிரி நடக்குதா இல்லையா, ஒரு பேட்டர்ன் பார்க்குறீங்களா இல்லையா, எப்படி விஜயகாந்த் சாருக்கு நடந்ததோ, எப்படி ரஜினி சாருக்கு நடந்ததோ அதே மாதிரி விஜய் சாருக்கு பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா. இந்த மீம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க, இதெல்லாம் பாருங்க எப்படின்ட்டு. யாரெல்லாம் இப்போல்லாம் அசிங்கமா பேசினாங்களோ, ரொம்ப மட்டமா பேசினாங்களோ, வெற்றிடம்னு இருக்கு. ஏன் அந்த வெற்றிடம் வந்து சுடுகாட்டில் தான் கூட இருக்கு, அங்க போய் உட்காந்துக்க சொல்லுங்க ரஜினி சார்ன்னு சொல்றான் ஒருத்தன் வந்து வயசாயிடுச்சு, அதுவும் ஒருத்தர் டெப்யூட்டியா இருந்தாரு வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து வயசானவங்கெல்லாம் இதுக்கு வராதிங்க, வயசானவங்கெல்லாம் எதுக்காக வரீங்க, நீங்க வீட்லயே உட்காந்து ஏசிலேயே உட்காந்துக்கோங்க கிழவன்னு சொன்னாங்க. ஒருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க பயமூர்த்தி தான் வந்திருக்காரு, நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி எங்களால வந்தா எங்களை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு. அண்ட் கடைசியா வந்து விஜய் சார் பார்ட்டியில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு வந்து பாத்தீங்கன்னா, சரி அவ்வளோ நெகட்டிவா சொல்ல, அதுதான் இங்க போயிட்டு இருக்கு ஆக்சுவலி இந்த மீன்ல. ஆனா அதையும் தவிர்த்திருக்கணும். மை திங் இயர் இஸ் தவிர்த்திருக்கணும். அந்த ஒரு வார்த்தை சொன்னது தான். நிறைய நல்லா சொல்லிட்டாரு, அவர் வந்திருந்தா சிஎம் ஆயிருப்பாரு, ரஜினி சார் வந்திருந்தா சிஎம் ஆயிருந்தாரு, அவரை தடுத்துட்டாங்க, அதெல்லாம் சொன்னதெல்லாம் ஓகே. ஆனா எங்க எனக்கு பிடிக்கலன்னா, அவர் ஒரே ஒரு வார்த்தை தவிர்த்திருக்கலாம். அது என்ன வார்த்தைனா, அவர் பயந்துட்டு வரல அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னாரு, அது தவிர்த்திருக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா. பட் ஆனால் திஸ் இஸ் ஹவ் பொலிட்டிக்கலி நரேட்டிவ்ஸ் ஆர் பீயிங் செட், திஸ் இஸ் ஹவ் பொலிட்டிக்கல் நரேட்டிவ்ஸ் ஆர் பீயிங் செட். உங்க மைண்ட்ல ஏத்திட்டு இருக்காங்க. மீதி எல்லாமே இதை கம்பேர் பண்ணும் போது இது ஒண்ணுமே இல்லை. அண்ட் அதை தவிர இவங்க எல்லாமே லீடர்ஸ் பேசுறவங்க. இது வந்து ஒன் ஆஃப் தி டீம் மெம்பர் சம்படி வித்தவுட் பர்மிஷன், அதையும் அவரு சாரின்னு சொல்லிட்டாரு. நான் பண்ணது தப்பு, உங்களுக்கு ஹர்ட் ஆயிருந்தா சாரி சார், நான் சொன்ன விதமே வேற, ஆனா அது அந்த ஒரு வார்த்தை தப்பா யூஸ் பண்ணிட்டேன், சாரி மன்னிப்பு கேட்டுட்டாரு. மித்தவங்க யாரும் மன்னிப்பு கேட்கல, ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மீதி எல்லாமே ஆக்ட் பண்ணிட்டு போய் இப்ப சப்போர்ட்டிவ் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ரஜினி சார் வந்த போது யாரெல்லாம் மட்டமா பேசினாங்களோ, யாரெல்லாம் கேவலமா பேசினாங்களோ அதே மாதிரிதான். என் தம்பி எனக்கு சைன் கொடுத்துட்டாரு, இன்டைரக்டா சொல்லிட்டாரு, மைக்க தான் சொல்லியிருக்காரு. அவனுங்கெல்லாம் இப்போ வந்துட்டு அகேன்ஸ்டா பேசுறான். அன்று இன்று போட்டோ எடுத்துக்கிட்டாங்க வந்து பாத்தீங்கன்னா, நான் அவரோட ஃபேனுன்னு சொன்னவர். அதாவது எப்படின்னா, இவங்க இந்த கேங்கு தான், இதே கேங்கு தான், இந்த செட் ஆஃப் பீப்புள் தான். இஃப் யூ செக் ஆன், அவங்க என்ன சொன்னாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் வரும்போது எனக்கு ரஜினி சார் வந்தா எனக்கு இதுவா இருக்கும், அவர் தான் ரியல் லீடர்,
ரஜினி சார் வந்தபோது எனக்கு விஜய் சார் அவர் தான் பச்சை தமிழன், விஜயகாந்த் சார் வரும்போது அவர் தெலுங்குவான், ரஜினி சார் வரும்போது அவர் கன்னடாவான் அண்ட் மராத்தியான் வந்து பார்த்தீங்கன்னா. விஜய் சார் வந்தபோது விஜய் சார் எனக்கு செட் ஆகாது, எனக்கு வந்து அஜித் சார் அண்ட் சிவகார்த்திகேயன் சார். அஜித் சாரியே கிண்டல் பண்ணவங்க மலையாளின்ட்டு, ஆக்டிங் தெரிலன்னு சொன்னவங்க. சிவகார்த்திகேயன் சார் சின்ன பையன் சொன்னவங்க வந்து பார்த்தீங்கன்னா. See, ultimately, what they do is they use the next level of actors to defame the other guys actually. That is how these happens. Politically, they are putting everything on your subconscious mind. உங்களோட சைக்கலாஜிக்கல் கேம்ல விளையாடுறாங்க. அது தெரியாம நம்ம வந்து we are doing lot of things. You have to understand that. இப்போ வந்து what is happening is virtual warriors. I know that what is the kind of a support that Vijay sir has been getting. நார்மல் கம்ப்ளீட்டாக யாருமே பே பண்ணாதவங்க, எல்லாமே சப்போர்ட் பண்ணணும், நல்லது பண்ணணும்னு இருக்கிறவங்க வீட்டிலேருந்து உட்காந்துக்கிட்டு அவங்க அண்ணன் மாதிரி, அவங்க தம்பி மாதிரி, அவங்களோட பையன் மாதிரி, அவங்களோட புள்ள மாதிரி எல்லாமே நல்லது பண்ணணும்னு நினச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. வாட் யூ ஆர் டூயிங் இஸ் அ வண்டர்ஃபுல் ஜாப் கைஸ். இதே நீங்கள் எல்லாமே வந்து விஜயகாந்தோட இருந்திருந்தீங்கன்னா ஒரு நல்லவரை மிஸ் பண்ணியிருக்க மாட்டோம். நீங்கள் எல்லாமே ரஜினி சார் இருக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா, இட் would have been wonderful. But now I know that lot of things are happening. What you guys are doing wonderful. As I told you, I'm not part of party, any party for that matter. I'm here to clear out ஒரு ஓட்டர் பூத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரிலாம் எப்படியெல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க. ஒரு 5 வருஷமா என்னென்ன ஏமாத்திட்டு இருக்காங்களோ, எப்படியெல்லாம் மேனிபுலேட்டிவ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்களோ. I'm not talking about one particular party, I'm talking about all the political parties. You have to understand, that is my awareness, that is what I'm creating now, and that is what I'm telling you guys actually. ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட் 4th பாயிண்டாக போனோம்னா, இது ஐ வில் மேக் ஷுர் தட் யூஆர் அண்டர்ஸ்டாண்டிங். இது என்னன்னா ஐபேக்கில், அதாவது பிரசாந்த் கிஷோர் வந்து ஐபேக்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. அந்த பர்டிகுலர் பார்ட்டி 2021 தமிழ்நாடுல ஒர்க் பண்ணாங்க. அதில் என் ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணியிருந்தான். அது என்னன்னான்ட்டு யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். தட் இஸ் வாட் ஐ எம் டேக்கிங் திஸ் டைம். இந்த ஸ்லைடில் வந்து யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். காசு கொடுத்து ஒரு 15,000 20,000 ஒரு பர்சன் ஒரு மனுஷனுக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 6 மாதம் எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை கிரியேட் பண்ண ஆரம்பிப்பாங்களாம். மீம் கிரியேட் பண்ணணும், சோஷியல் மீடியாவில் ஒரு ஆப்ரேட் பண்ணணும், அதாவது டிஜிட்டல் ஒர்க்கர்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணுவாங்களாம். வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலையே 15,000 to 20,000 ஒரு மாதத்துக்கு கிடைக்கும். அவங்களோட வேலையே வந்து நெகட்டிவ் ஹேஷ்டேக்ஸ் கிரியேட் பண்ணுறது, மட்டமாக பேசுறது, மட்டமாக கமெண்ட் பண்ணுறது, கேவலமாக பண்ணுறது, ரிப்பீட்டடாக நரேட்டிவ் செட் பண்ணுறது, டெய்லி மீம் கிரியேட் பண்ணுறது, இதை ஒரு வேலையாகவே செட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பாலிடிக்ஸில் எப்பயுமே என்ன நடக்கும்னா 365 நாளும் இந்த மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே இன்டர்னலாக கிரியேட் பண்ணுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் நான் சொன்ன மாதிரி இதுவாயிட்டு we will get into that. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இது ரொம்ப மோசமானது. நெக்ஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. பொலிட்டிக்கல் எப்படி அதை வெப்பனாக யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. என்ன பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னா, இன்ஃப்ளூயன்சர் மீட், இன்ஃப்ளூயன்சர் சக்ஸஸ் மீட்னுவாங்க. நீங்கள் பார்க்குற யூடியூபர்ஸ் எல்லாமே மேபி 1 million 2 million 3 million 10 million 5 million யூடியூபர் எல்லாமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, கூப்பிட்டுட்டு நாங்கள் இதெல்லாம் தான் அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன தொகுதியில், ஒரு சின்ன இடத்துல, ஒரு சின்ன தெருவில் ஒரு நல்லது செஞ்சுருப்பாங்க. அந்த தெருவை எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு 1000 இன்ஃப்ளூயன்சர்ஸை கூட்டிகிட்டு வந்துட்டு, இங்கே பாரு இவர் நல்லது செய்கிறாரு, இங்கே பாரு இவர் நல்லது செய்கிறாரு, நான் இந்த மீட்டப்புக்கு வந்தேன், இவர் எனக்கு அவார்டு கொடுத்தாரு, எனக்கு ப்ரைஸ் கொடுத்துருக்காரு. என்ன நடக்கும்? அவங்களோட 1 million ஃபாலோவர்ஸும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. ஆமா, இந்த பொலிட்டிக்கல் லீடரு நான் ஃபாலோ பண்ற வரையே பார்த்துட்டாரு, நான் அப்பனா அந்த பொலிட்டிக்கல் லீடருக்கு தான் ஓட்டு போடணும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஸ்போர்ட்ஸ் மீட்டு கூப்பிட்டுருப்பாங்க, இண்டஸ்ட்ரியை போய் செக் பண்றாங்க, ஒரு தொகுதியில போய் செக் பண்ணிட்டு இந்த தொகுதி நல்லா பண்ணியிருக்காங்களா இல்லையா, நீங்களும் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க.
சாம்பார் நல்லா இருக்குன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க, தட் மீம் பீன் ஃபாலோயிங். ஆனால் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும் அந்த சாம்பார்னால. அதெல்லாம் இன்ஃப்ளூயன்சஸ். இந்த டேஸ்ட் இருந்தால் நானே திருப்பி போய் படிப்பனே சொன்னாங்களா இல்லையா? தீஸ் ஆர் ஆல் இன்ஃப்ளூயன்சர்ஸ். யூடியூப் இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், பாட்காஸ்ட் ஹோஸ்டாக இருக்கட்டும், பொலிட்டிக்கல் கமெண்ட்ரி சேனல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஃபேக்காக கேஷுவலாக பண்ணுவாங்க. அப்படியே மைண்டில் சைக்கலாஜிக்கலாக ஏற்றிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இவங்களோட வேலை, இதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன பெனிஃபிட்னா, அவங்களுக்கு 30,000 10,000லேருந்து மேக்ஸிமம் 50 லட்சம் வரைக்கும் பே பண்ணியிருக்காங்க சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம பார்ப்போம், லைக் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம், கமெண்ட் பண்ணுவோம், போய்கிட்டே இருப்போம். கடைசியில் மித்தவங்க எல்லாம் நல்லவங்க இல்லை. அதாவது எப்படின்னா 2 விதமாக பண்ணுவாங்க. ஒன்று, இவங்க தான் நல்லவங்க, உலகத்திலேயே இவங்க தான் நல்லவங்கன்னு சொல்லி இன்ஃப்ளூயன்சஸை வச்சு ஓட்டுவாங்க. இன்னொன்று ஃபேக் நரேட்டிவ்ஸ், இவங்கெல்லாம் மட்டமானவங்க, இவங்கெல்லாம் கேவலமானவங்க, இவங்க வந்தால் எதுவுமே நடக்காது. கேப்டனுக்கு பண்ணாங்களா இல்லையா, தலைவருக்கு பண்ணாங்களா இல்லையா, தளபதிக்கு பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா. This is how political narratives are being set against leaders, good leaders. உங்களை நம்பி நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் ஃபார் இன்ஃப்ளூயன்சஸ். உங்களை நம்பி நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, விஜயண்ணா முட்டு கொடுக்க முடியலண்ணா ட்ரெண்டிங்காக ஓடிச்சா இல்லையா? திருச்சியில் ஒரு மாநாடு நடக்குது, இவ்வளோ பேர் வந்துட்டாங்க, சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா சில இன்ஃப்ளூயன்சஸ் இல்லையா? தீஸ் ஆர் ஆல் பொலிட்டிக்கலி செட் நரேட்டிவ்ஸ். உங்களை நம்பி சில பேர் பார்த்துட்டு இருக்காங்க வீடியோவை. அவங்களுக்கு கொஞ்சம் நேர்மையானவங்களா இருங்க. நல்லது நடந்தால் நல்லது நடக்குதுன்னு சொல்லுங்க. நான் அதனால தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், என்னோட ஃபேமிலியில் உண்மையாக சொல்லணும்னா ஒருத்தர் டிஎம்கே பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு தொகுதியில் என்னோட ஃபேமிலியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் நிற்கிறாரு. ஆனால் எங்கள் ஃபேமிலி பூரா டிஎம்கேக்கு ஓட்டு போடணுன்ற அவசியம் இல்லை. எங்கள் அம்மா சைடில் பூராவே ஏடிஎம்கே தான். ஆனால் யாரும் ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுன்ற அவசியமே இல்லை. எங்கள் ஃபேமிலியில் இன்னொருத்தர் பிஜேபியிலேருந்து இருக்காரு. அண்ணாமலை சார் ரொம்ப பிடிக்கும், எங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் அண்ணாமலை சாரை அண்ட் மோடியை எங்கள் அப்பாவுக்கும் பிடிக்கும். ஆனால் நான் ஓட்டு போட போகிறேன்ற அவசியம் இல்லை. அதனால தான் நம்மளை சுற்றி நிறைய பார்ட்டிஸில் இருப்பாங்க. ஆனால் ஒரு நல்ல பொலிட்டிக்கல் லீடர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்படியெல்லாம் கேவலப்படுத்துறாங்க, இவ்வளோ அசிங்கப்படுத்துறாங்க, இது நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னு உலகத்துக்கு தெரியணும். அண்ணாமலை சார் எவ்வளோ நல்லவர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டியில் கோயம்புத்தூரில் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாதான் அந்த சீட்டு கிடைக்கும், ஃப்ரீயாக படிச்சிருக்காங்க. அது படித்து முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை நான் வந்து கேட் எக்ஸாம் எழுதுறேன். கேட் எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும், பிகாஸ் ஐ பீன் டு ஐஎம்ஸ். நான் நம்ம மல்டிபிள் ஐஎம்ஸில் போயிருக்கேன் அண்ட் ஐ நோ ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் டு கிராக் தி கேட் எக்ஸாம். அதை கிளியர் பண்ணிவிட்டு ஐஎம் கோழிக்கோடில் கிடச்சிது, லக்னோவில் கிடச்சிது. லக்னோவில் நான் போகிறேன், ஏன்னா நான் கொஞ்சம் அவுட் சைடில் போய் வேர்ல்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு அங்கே படித்தவர். பிஎஸ்டிலையும் வேலை கிடச்சிது, ஐஎம்லேயும் வேலை கிடைக்கிது. அது வேணாம், நான் நல்லது பண்ணோம், நான் யூபிஎஸ்சி போகிறேன் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், ஐஎம்ல படிக்கும் போதே விஜயகாந்த் சாரோட இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்காரு, பொலிட்டிக்கல் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்காரு அண்ணாமலை சார். பண்ண பிறகு யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுறாரு. யூபிஎஸ்சியில் ஐபிஎஸ் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாத்துக்குமே தெரியும், எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதில் ஐபிஎஸ் கிடச்சி, அதில் கர்நாடகா தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் போய், ஏன்னா மல்டிபிள் இடத்துல கிடச்சி தான், தமிழ்நாட்டில் கிடைக்கல, மல்டிபிள் அதர் ஸ்டேட்ஸில் கிடச்சிது, கர்நாடகா தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் போயிட்டு 9 வருஷமா மிஸ்டர் கிளீன், பீப்புள் கிட்ட அவ்வளோ மரியாதை, சிங்கம்னு கூப்பிடுவாங்க. அவர் ரவுண்ட்ஸ் வராருன்னு தெரிஞ்சா சாப்பாடு ரெடி பண்ணி வைப்பாங்க. அண்ணாமலை சார் என் தெருவுக்கு வராருன்னு அவரோட சாப்பிடணும் அப்படின்ட்டு.
கூட இருந்து இவர் நல்லா பார்த்துக்கிட்டாரு. சண்டே அன்னைக்கு நீ போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, நீ போலீஸ் ஆஃபீஸர்னா எப்பயுமே இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, ஷிஃப்ட் கிரியேட் பண்ணாரு. தப்பு நடந்ததுன்னா என்டையர் போலீஸ் ஸ்டேஷனையுமே டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. அவ்வளோ நல்லவர். நிறைய பேருக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ரஜினி சார் வந்திருந்தாருன்னா அண்ணாமலை சார் தான் சிஎம் கேண்டிடேட்டாக இருக்க வேண்டியவர். அது நான் மட்டும் சொல்லலை, குருமூர்த்தின்னு சொன்னார். அண்ணாமலை சார் ரிஜெக்ட் பண்ணலை, ரஜினி சாரும் ரிஜெக்ட் பண்ணலை. இப்போ அண்ணாமலை சார் எந்த பார்ட்டியில் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். அர்ஜுனமூர்த்தின்றவர் எந்த பார்ட்டியில் இருக்காருன்னு தெரியும். தமிழருவி மணியன் சார் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும் போது யூ ஹாவ் டு ரியலி அண்டர்ஸ்டாண்ட் தட் ரஜினி சார் இஸ் நவ் நார்மல். இப்போ எல்லா இடத்துலையும் வந்துட்டாங்க. இப்போ வெறும் பொலிட்டிக்கல் இந்த பார்ட்டி கிடையாது, அந்த பார்ட்டி கிடையாது. இஸ் அ குட் ஹியூமன் பீயிங். எல்லாத்துக்கூடயும் நல்லவங்களா இருக்கணும்ன்றவர். மேபி நீங்கள் அந்த இப்போ ஒரு அறிக்கை வந்தது, அதில் பூராவே ஒரு 10 பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்ததுன்னா, ஒரு 10 பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொன்னாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர் அண்ணாமலைன்னு சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் அதில் 10 பேரில் 6 பேர் வந்து ஒரு சகுந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் சார்ந்தவங்க. அப்போனா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, அவரோட சிஎம் கேண்டிடேட்டு அண்ட் தமிழறிவிமணியன் சார் அண்ட் அர்ஜுனமூர்த்தி சார் அவங்க எல்லாமே ஒரு பர்டிகுலர் பார்ட்டியில் இருக்காங்க. அப்போனா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? வெரி சிம்பிள் லாஜிக். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை வின் பண்ணுங்கன்னு சொல்லலை. அண்ணாமலை சாருக்கு ரஜினி ஃபேன்ஸாக இருந்தால் யூ ஷுட் ஹவ் கான் அண்ட் டிட் த கிரவுண்ட் ஒர்க் ஃபார் அண்ணாமலை சார். அவங்கள வின் பண்ண வச்சிருக்கிறோமா இல்லையா? ஒரு படித்தவர், ஒரு இளைஞர், ஒரு நேர்மையானவர், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை தூக்கி எறிங்க. அதை பற்றி யோசிக்கணுன்ற அவசியமே இல்லை. ஆனால் ஒரு நல்லவர் வர